ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவண பவ புகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கிறீங்க। எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றி। இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, குரோதி வருடத்தினுடைய குரு பெயர்ச்சி, வரக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேச ராசிக்கு முதல்ல மேச ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சியை பார்க்க போகிறோம்। இந்த குரு பெயர்ச்சியில் வர சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அஷ்டமி திதி வருது। அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வருது। பகல் 1 மணிக்கு குரு மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார்। அப்போ இந்த பயிற்சினால நமக்கு என்ன பலன்கள் மாறும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவு। இப்போ இந்த இதில் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுடைய பாக்கியாதிபதியான மேச ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் கலத்திரம் கூட்டு தொழில் வியாபாரம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்வையிட்டு வந்த குரு பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி இப்போ 1/5/2024 இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார்। அப்போ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுது। ரிஷப ராசி உங்களுடைய 2ஆம் இடம் என்னது? தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்। ஆக உங்களுடைய இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய தன வரவு மிக மிக சிறப்பாக இருக்கும்। ஏன்னா தனஸ்தானத்தில் போய் குரு பகவானே உட்கார்றார்। தனத்துக்கு 2 பேர் தான் காரகம், ஒன்று குரு, இன்னொருத்தர் சுக்கிரன்। மிகப்பெரிய தனத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான்। அப்போ குரு பகவானே உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் கடன், ருண, ரோக, சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அரசு தொழில் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தையும், ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும், தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார்। அப்போ இந்த 3 ஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால முதல்ல நமக்கு என்ன நடக்கும்னா, தொழில் இல்லாதவங்களுக்கு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அல்லது சம்பளம் வாங்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் அமையும்। அதே மாதிரி சொந்த தொழில் முயற்சி பண்ணுறவங்களுக்கும் சொந்த தொழில் அமையும்। இது வரைக்கும் இப்போ மே மாதம் வரைக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா கூட அதுக்கு அப்புறம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால கண்டிப்பாக மேசராசியில் உள்ள பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பாக நிறைவேறும்। அதே மாதிரி இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த கடன், நோய், எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு இப்போ தீரப்போகுது। ஏன்னா 6ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கடன் கேட்க போயிருந்தீங்கன்னா கூட கடன் கேட்டு வராமல் இருந்தாலும் வந்துடும், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய கடனாக இருந்தாலும் வந்துடும்। 8ஆம் இடம் அப்படிங்கிறது இன்சூரன்ஸு, திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்। இப்போ அந்த இடத்தை அவர் பார்வையிடுறதுனால இன்சூரன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரலாம், அல்லது லாட்ரி, இந்த மாதிரி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக கூட உங்களுக்கு பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது। உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தையே குரு பகவான் பார்வையிடுறதுனால இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆயுள் நன்றாக இருக்கும்। அதுக்கு அடுத்தது தொழில்ஸ்தானத்தை பார்வையிடுறார்। தொழில்ஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால என்ன நடக்கும்னா, 10ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த தொழில்। அப்போ சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எங்கே அந்த சொந்த தொழிலுக்கு மகரத்துக்கு பார்வையிடுறார்। அந்த சொந்த தொழிலுக்கு உண்டான ஸ்தானத்தை மீனத்தில் இருக்கின்ற காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 3ஆம் பார்வையாக 3/7/11 ராகு பகவானுக்கு பார்வை இருக்குது அப்படின்னு நிறைய நூல்களை கொடுத்துருக்குறாங்க। அதனால இப்போ பொதுவாக எல்லாரும் வழக்கத்தில் எடுத்துக்கிறதுனால 3ஆம் பார்வையா ராகு பகவான்
உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால வெளிநாடு அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. நல்லா அதை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது காலபுருஷனுக்கும் 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழிலெல்லாம் பாதிக்குமா அல்லது கடன் அதிகமாகுமானா நிச்சயமாகாது. ஏன்னா 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய உபசய ஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருப்பது, அதிலும் குறிப்பாக இந்த இடத்துல கேது இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளைத்தான் வாரி வாரி வழங்கும். அதனால் நீங்கள் கேதுவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அந்த ஸ்தானத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு ராகு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு இருக்கிறது. 5ஆம் இடத்திற்கும் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் ஆயுள்காரகனே உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்வையிடுறார். ஆனால் 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளால் பூர்வ புண்ணியத்துக்கு அந்த சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அந்த பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு கல்வி, குழந்தைகளுடைய கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கல்வியினுடைய 2ஆம் இடத்திலேயே ஆரம்ப கல்வி 2ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாமே உங்களுக்கு வேணா 9ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு பாகிஸ்தானாதிபதியே 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால குழந்தைகளுடைய கல்வி, தொழில் எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சியில் அற்புதமாக இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மே 29ஆம் தேதி கிருத்திகை 4ஆம் பாதத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். குரு வர்றார். பாதசாரத்தில் வர்றப்ப மே 29 கிருத்திகை 4ஆம் பாதம், அது புஷ்கராம்ச பாதம். அதே மாதிரி ஜூன் 17 அப்போ ரோகிணி 2ஆம் பாதத்துக்கு வர்றார். இந்த ரெண்டுமே அருமையான புஷ்கராம்ச பாதங்கள். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அபரிமிதமான ஒரு தனவரவு நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் அதே மாதிரி அக்டோபர் 9ஆம் தேதி வக்கரம் ஆரம்பமாகுது. பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கரம் முடிவு. இப்போ சுபக்கிரகங்கள் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறப்ப உச்சத்துக்கு அதிகமான பலனத்தை கொடுக்கும். அப்போ சுபக்கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வக்கர பலன்கள் எப்படின்னா ரொம்ப அபரிமிதமான ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். சுபகிரகங்கள் கொடுக்கக்கூடிய வக்கர பலன் என்னைக்கும் நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு தான் நமக்கு நூல்களையும் கொடுத்துருக்குறாங்க, அனுபவத்திலையும் வருது. அதனால் குரு பகவான் வக்கரம் அடைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அக்டோபர் 9 பிப்ரவரி 4 வரைக்கும் இந்த காலகட்டங்கள். திரும்பவும் உங்களுக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிற அந்த ஸ்தானங்களை அவர் மறுபடியும் பார்வையிடுறார். ஆக இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான வருடமாகவே இருக்கிறது. இதில் இடையில சனி பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்கரம் ஆரம்பமாகி நவம்பர் 15 அவருக்கு வக்கரம் முடிவு. அவர் வக்கரம் ஆனாலும் அவர் அந்த ராசிக்குள்ளேயே வக்கரமாகிறதுனால பெரிய அளவில் வேற பாதிப்புகள் வராது. குரோதி வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வருடமாகவே இருக்கிறது. வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, தொழில் வேலைக்காக இருந்தாலும் சரி, அரசு வேலைக்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய இந்த ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன்.